அந்த நடூர் என்ற 7.5 சனியில் ஜென்ம சனி. அப்போ நிறைய மன உளைச்சல், மன டென்ஷன், ஒரு மாதிரி எதையோ விட்டு கொடுத்தது, ஒரு மாதிரியெல்லாம் இல்லை, விட்டு கொடுத்தது, இழந்தது, பறி போனது, வெளியில் சொல்லி கொள்ள முடியாத தோல்விகள், அவமானம், சங்கடம். இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு நம்மளுடைய பாக்யாதிபதி தனஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியில் வருகிறார். மீனத்தை பொறுத்தவரை செவ்வாய்ங்கிறது சுபாவத்தில் அசுப கிரகமாக இருந்தாலும் நமக்கு அவர் நல்லது செய்கிறவர் தான். அப்போ ராசியில் செவ்வாய் பயணிப்பது பிளஸ் பாயிண்ட் தான். எங்க பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இந்த 2 அசுப கிரகங்களின் உரசல் ராசியில் வரும் பொழுது நாமவே தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை புதிதாக செய்கிறேன் அப்படின்னு போய் ஏதாவது ஒரு இடத்தில் எதையாவது பிடித்து உரசிக்கொள்வோம். அந்த மாதிரி உரசிக்கொள்ளும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத சில லீகல், சில நேரத்தில் இல்லீகல் பிரச்சனைகள் கூட வரும். இப்போ ராசியில செவ்வாய் இருக்கும் பொழுதே தாக்கலாம், யாரா இருந்தாலும் ஒரு கை பார்க்கலாம். நம்ம வாயில பேசுறத விட்டுட்டு கையில பேசலாம். பேசிட்டு சம்பவத்துக்குள்ள இறங்குவதற்கு பதிலா ஒரு சம்பவத்தை செய்து விட்டு பிறகு அது என்னன்னு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனால் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நாம் போய் சிக்கி விடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. கோச்சாரத்தில் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் மீனராசி மண்டலத்துக்குள் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நுழைய போகிறது. மே மாதம் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் மீனராசி மண்டலத்தில், அதுவும் சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்துடன் சேரப்போகிறது. முறையே முதல்ல குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, சேட்டனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, பிறகு புதனுடைய நட்சத்திரம் ரேவதி. இந்த நட்சத்திரங்களை கடக்க போகிறது. இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு 2 அசுப கிரகங்களின் சேர்க்கை, அதாவது நாம் எதிர்பார்க்க கூடாத ஒரு சேர்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த சேர்க்கையானது நிறைய பேரை தாக்க போகிறது, சில பேரை தூக்க போகிறது. இப்போ இது யாரை எப்படி தாக்க போகிறது, யாரை எப்படி தூக்க போகிறது, அதாவது எல்லாமே இனிப்பாகவே கொடுக்க முடியாது. சில நேரத்தில் கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் துவர்ப்பு, இதையெல்லாம் இந்த கூட்டணி எல்லா ராசிகளுக்கும் கொடுக்க போகிறது. எனவே நாம் எங்க கவனமாக இருக்கணும், நாம் எவ்வாறு நெகட்டிவாக தூண்டப்படுவோம், இதனால் என்ன பாதிப்பு நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நாம் நம்மை பத்திரப்படுத்தி கொள்ளலாம், உஷாராக இருக்கலாம். இந்த இடத்துக்குள்ள போனா ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா எப்படி நாம் அந்த இடத்தை அவாய்டு பண்ணி போய் விடுவோமோ, அதை போல் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய நபர்கள் எந்த விஷயத்தை எவ்வாறு அவாய்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வழக்கம் போல் தெளிவாகவும், கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும், கொஞ்சம் யதார்த்தமாகவும் உங்கள் ராசிக்கு என்ன அப்படிங்கிறதை இப்பொழுது விவரமாக காண்போம். மீனராசிக்கு இந்த சனி செவ்வாய் கூட்டணியின் பலனை சொல்வதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் அந்த நடூர் என்ற 7.5 சனியில் ஜென்ம சனி. அப்போ நிறைய மன உளைச்சல், மன டென்ஷன், ஒரு மாதிரி எதையோ விட்டு கொடுத்தது, ஒரு மாதிரியெல்லாம் இல்லை, விட்டு கொடுத்தது, இழந்தது, பறி போனது, வெளியில் சொல்லி கொள்ள முடியாத தோல்விகள், அவமானம், சங்கடம். இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு நம்மளுடைய பாக்யாதிபதி தனஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியில் வருகிறார். மீனத்தை பொறுத்தவரை செவ்வாய்ங்கிறது சுபாவத்தில் அசுப கிரகமாக இருந்தாலும் நமக்கு அவர் நல்லது செய்கிறவர் தான். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பாக்யாதிபதி 9ஆம் அதிபதி முதல்ல நமக்கு அந்த 10ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில்
பயணிக்கும் பொழுதே நம்மளுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்புறம் சாட்டனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்புறம் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இடம், பூமி, லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலுமே ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்துவார். ஒரு ராசியில செவ்வாய் வந்தாலே ஏதோ ஒரு பலம் வந்தது போல், ஒரு பராக்கிரமம் வந்தது போல், ஒரு வேகம், ஒரு ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்வதை விட ஒரு நல்ல ஸ்பீடு வருவது, இதெல்லாமே வரும். அதாவது ஒரு நல்ல ஒரு ஓட்டப்பந்தய வீரன் போல், இல்லைன்னா ஒரு குத்துச்சண்டை வீரன் போல், ஒரு கம்பீரமாக, ஒரு டைனமிக்காக, ஒரு எனர்ஜெட்டிக்காக செயல்படுவது. இவ்வளவு நாள் நம்ம இழந்த சோகமா தலையில துண்டு போட்டு உட்கார்ந்த சூழ்நிலையில் நமக்கு இப்போ இந்த ஒரு ஃபோர்ஸு, ஒரு வேகம், ஒரு ஸ்பீடு, ஒரு கம்பீரம் இதெல்லாம் தேவைதான். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளும் ரன்னிங் ரேஸில் இருக்கோம், ஆக்டிவாக இருக்கும், டைனமிக்காக இருக்கும், பல்பு ஃபியூஸ் போகலை, எனர்ஜெட்டிக்காக நம்ம செயல்படுகிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நமக்கு நிறைய வாய்ப்புகள், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் நம்மை நோக்கி வரும். அப்போது ராசியில் செவ்வாய் பயணிப்பது ப்ளஸ் பாயிண்ட் தான். எங்கே பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இந்த 2 அசுப கிரகங்களின் உரசல் ராசியில் வரும் பொழுது நாமவே தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை புதிதாக செய்கிறேன் அப்படின்னு போய் ஏதாவது ஒரு இடத்தில் எதையாவது பிடித்து உரசிக்கொள்வோம். அந்த மாதிரி உரசிக்கொள்ளும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத சில லீகல், சில நேரத்தில் இல்லீகல் பிரச்சனைகள் கூட வரும். பக்கத்து வீட்டுக்காரருடன் வரும். இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக ஏன் கார் பார்க்கிங்கில் உன் காரை நிப்பாட்டிட்ட, உங்கள் வீட்டு கெஸ்ட்டு ஏன் கார் பார்க்கிங்கில் அவங்க காரை நிப்பாட்டிட்டு லாக் பண்ணிவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க. எங்களுடைய வாகனத்தை எங்களுடைய மருமகன் வரும்பொழுதோ, மருமகள் வரும்பொழுதோ, இல்லை சம்பந்திகள் வரும்போதோ பார்க்கிங் இல்லை அப்படிங்கிற இந்த பிரச்சனை போய் இது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வராத அளவுக்கு நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது காலகட்டங்களில் நம்மக்கிட்ட ஒரு எனர்ஜி உண்டு, ஒரு ஸ்பீடு உண்டு, ஒரு ஸ்பிரிட் உண்டு, ஒரு வேகம் உண்டு, ஒரு கம்பீரம் உண்டு. இதனால நமக்கு பிரச்சனை அப்படின்னு வராத அளவுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள்கிட்டெல்லாம் போய் புதுசாக பிரச்சனைகள் ஆரம்பிக்காமல், புதிதாக தோல்விகள் ஆரம்பிக்காமல் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக செயல்படணும். ஏன்னா இது காலகட்டங்களில் புத்தி கூர்மையை குறிகாட்டக்கூடிய புத்திகாரகன் புதன் ராசியிலேயே நீசமடைகிறார். ராசியில செவ்வாய் இருக்கும் பொழுது தாக்கலாம், யாரா இருந்தாலும் ஒரு கை பார்க்கலாம். நம்ம வாயில பேசுறத விட்டுட்டு கையில பேசலாம். பேசிட்டு சம்பவத்துக்குள்ள இறங்குவதற்கு பதிலா ஒரு சம்பவத்தை செய்து விட்டு பிறகு அது என்னன்னு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனால் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நாம் போய் சிக்கி விடுவோம். இது காலகட்டங்களில் நமக்கு 1-4 பரிவர்த்தனை இருக்கிறது. அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய சூரியன் நமக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். வெற்றிக்காரகன் சுக்கிரன் நமக்கு பாதக கிரகமாக இருந்தாலும் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். 12ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் அவரை குரு பார்ப்பதனால் தேவையில்லாத செலவுகள் கட்டாகிவிடும். 6ஆம் இடத்துல நமக்கு கேது இருப்பது அப்படிங்கிறது ஒரு விதத்துல நமக்கு பிளஸ் தான். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார், நம்மை மட்டும் தூண்டி விடாமல் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப் பார்ட்னரையும் தூண்டி விடுவார். பிறகு 8ஆம் பார்வையாக அவருக்கு 2ஆம் இடத்தையும் நமக்கு 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ என்ன ஆகும், லைஃப் பார்ட்னரோட சின்ன பிரச்சனை, குவாரல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சண்டைங்கிற மாதிரி வந்தால் கூட நீங்கள் விட்டு கொடுத்து போவது புத்திசாலித்தனம், அமைதியாக இருப்பது புத்திசாலித்தனம். நிறைய எனர்ஜி இது காலகட்டங்களில் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களிடம் உண்டு. இந்த எனர்ஜியை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பாசிட்டிவாக உபயோகித்தால் கண்டிப்பாக நீங்கள் அதனை ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ள முடியும்.
தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரொம்பவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஹெல்மெட் போடுவது, தலை கவசம் அணிந்து கொள்வது, இந்த மாதிரி அப்படியே ஒரு பூ மாதிரி நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளணும். வாகனங்களில் போகும் பொழுது, பயணங்களில் போகும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. இதையும் தவிர இது காலகட்டங்களில் யார் துரோகி, யார் நம்மை ஏமாற்ற போகிறார், யார் நம்மை உபயோகித்து கொண்டு நம்மை தூக்கி போடுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனிங் மிஷின் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். யானை படுத்தாலும் குதிரை மட்டு அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். ஸோ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வதும், அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபாடு செய்வதும். எல்லா சிவன் கோயில்லையும் பைரவருடைய சன்னிதானம் உண்டு. ஸோ தேய்பிறை வளர்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமைகளில் அர்ச்சனை, அன்னதானம், அபிஷேகம், இல்லைன்னா இந்த முருகனுக்கு உங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள், ஜபங்கள் செய்வது, இதெல்லாம் தலைக்கு வரதை அப்படியே கேப்புடன், அதாவது தலைப்பாகையுடன் திருப்பி எடுத்து கொண்டு போய்விடும். நம்மை பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.